அன்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதினுடைய தலைப்பை பாருங்க. டபுள் ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தின் பிடியில் மிதுனம் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். குருவனுடைய அதிசார பயிற்சி பலன்களில் மிகப்பெரிய தன செல்வங்களை பெறப்போகின்ற ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மிதுன ராசி தான். இந்த லாட்டரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்திலையும் மிதுன ராசி முதன்மையாக இருக்கின்றது அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இந்த பதிவில் இந்த ஜாக்பாட் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறேன். தயவுசெய்து ஒரு லாட்ரி அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு சுத்தமாக கேட்டாலே பிடிக்காதுங்க, அந்த வாடையே ஆகாதுங்க, அந்த லாட்டரியில் கோடான கோடி பணம் வந்தாலும் எனக்கு அது தேவையே இல்லைங்க, நான் உழைச்ச சம்பாதிக்கிற காசே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தயவுசெய்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இந்த பதிவுக்குள்ளே நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. நான் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். நீங்கள் அந்த 10 நிமிஷத்தில் இந்த பதிவை கேட்டுட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த 10 நிமிஷ கேப்பில் பல லட்சங்கள் இழப்பீடாகிடக்கூடாது. அந்த லட்சங்களை இழந்துடாமல் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கான வழித்தடங்கள் என்னவோ அதில் போயிட்டு உங்களுக்கான பண வரவை பெறுங்கள். டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, வீணாக்கிறாதீங்க. வீணாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத வீணான கமெண்ட்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே. உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி என்னுடைய காணொளி வாயிலாக நிறைய எனது அன்பு சகோதர சகோதரிகள் இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய வெளி மாநில வெளி நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு பொதுவான கணிப்பாக ஒரு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்கள் ஐயா, முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கேட்டதற்கு எனக்கு தான் இந்த பதிவில் நான் சில விஷயங்களை பற்றி பேசுகிறேன். மற்றபடி பொது பலன்கள் அப்படிங்கிற விஷயம், குரு இந்த மிதுன ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் அதிசாரமாக வக்ர பயிற்சி அடைகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கே போவார். அப்போ கடகத்தில் உச்சம் பெறப்போகிறார். ஐயா, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். மிதுன ராசியில் பிறந்து ரொம்ப கஷ்டம்தாயா, ஏதோ பதிவை கேட்குற போது மன ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் மாரக பாதகாதிபதி. குரு தான் கொடுத்தும் கெடுப்பார், கொடுக்காமலும் கெடுப்பார், கெடுத்தும் கெடுப்பார், கொடுத்தும் கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பல விதத்திலையும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு ரொம்ப இடைஞ்சலாகவும் இருப்பார். ஆனால் எவ்வளோ பெரிய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தை கொடுத்தாலும் அதன் மூலமாக கோடான கோடி பணம் பொருள் சம்பாதித்தாலும் இறுதியில் ஒரு கட்டத்தில் இந்த மிதுன ராசி நண்பர்கள்ட்ட கூடிய எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கடைசியில் கஷ்டப்படுத்தவும் செய்வார். ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு குரு மாரக பாதகாதிபதி. தற்போது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யாருக்காவது குரு தசை குரு புத்தி போய் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மற்றபடி எந்த தசை தசாபுத்திகள் போய் கொண்டிருந்தாலும் குருபுத்தி இல்லாமல் இருக்கணும், குருபுத்தி இல்லாமல் இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கமான்னு கேட்டால் கிடையாது. மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு கிடக்கிறோமா, கடன்பட்டு கிடக்கிறோமா, நொந்து நூலாய் போய் கிடக்கிறோமா? 100க்கு 70% பேர் கஷ்டத்தில் தான் இருப்போம். மற்றபடி 30% பேர் ஒரு கையஷ்டான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் இழக்க வேண்டிய கட்டாயம் இழந்துடுறாங்க. அதுக்கு குரு தான் பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஏன்னா குரு தான் தன செல்வங்கள், பொன் ஆபரணம் எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அவரே 7ஆம் அதிபதி. நண்பர்கள், கலத்தர்கள், கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம், பணத்துக்கான ஜாமீன் பொறுப்பு எல்லாமே 7 தான். வியாபார தொடர்பு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும், தொழில் பார்ட்னர் அத்தனை விஷயத்துக்கும் குரு தான் பொறுப்பு. 10ஆம் அதிபதியும் அவர் தான். சேர்த்து வச்சிருவார், கடைசியில் பிரிக்கவும் செஞ்சிருவார். ஒருத்தரை நம்பி மோசம் போகிறாருன்னா மிதுன ராசி நண்பர்கள் இவரால் தான் மோசம் போவாங்க. கையஷ்டான பதவியில் இருப்பாங்க, நிறைய சொத்து சாங்களை சம்பாதிப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையுமே யார் யாருக்கோ கொடுத்துட்டு கடைசியில் நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் உட்காந்துருப்போம். அப்படியான விஷயங்களெல்லாம் குரு தான். ஆக 7க்கும் 10க்கும் உரியவர் குரு பகவான். அப்போ 2 கேந்திரம், ஒன்று லக்ன கேந்திரம், ராசி கேந்திரம். 1ஆம் இடம் மிதுனம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம், 10ஆம் இடம் அப்படிங்கிற ஜீவனஸ்தானம். குரு தான் பொறுப்பு. இப்போ ராசியில் போயிட்டுருக்கிறாரு. அதிசாரமாக 2ஆம் இடத்துக்கு கடகத்தில் உச்சம் பெற போகிறாரு. அப்போ இந்த உச்சம் பெறுகின்ற காலம் நல்லதாயா கெட்டதாயா அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக 20% உண்டு. அதான் நான் சொல்லிட்டேன், குருபுத்தி போகாமல் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் பிறந்த திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், நாமயோகத்தின் அடிப்படையில் குரு பகவான் யோகாதிபதியாக வர வேண்டும். குரு பகவான் யோகாதிபதியாக வர வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். திதி சூன்யாதிபதியாக வரக்கூடாது.
முடக்காதிபதியாக வரக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் உண்டு. அப்படியெல்லாம் குரு கெட்டு போயிருந்தால் ஒரு விஷயத்தில் நமக்கு கெடுபலனும் கொடுப்பார். அதனால் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால தன செல்வங்களுக்கு வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல பொருளாதார அமைப்பு ஐயா. அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. இந்த அதிசார பயிற்சியில் வக்ர நிவர்த்தி அடையிறக்குள்ள குரு பகவானுடைய வழித்தடம் அப்படிங்கிறது கையஸ்டான ஒரு பதவியை கொடுத்து நல்ல நிலைமையில் உட்கார வைக்கக்கூடியது. வருமானத்தை டபுளாக ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, தொட்டதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, தூரதேச பயணிகள்லாம் நல்லது ஒரு ஆதாயம். வட்டி கடை, வாசி கடை, அந்த கடை, இந்த கடை, எவ்வளவோ வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நகை நட்டை அடமானம் வச்சுட்டு திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த குருவனுடைய சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் மீண்டு வெளியில் வந்துடலாம். நிறைய இஎம்ஐ பிரச்சனை, வாங்கின கடனை கொடுக்க முடியல, கொடுத்த கடனை கேட்டால் சண்டை சச்சரவு, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி குடும்பத்திலும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை ஐயா. பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை ஐயா. அவங்களால ஒரு வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணி ரொம்ப நஷ்டப்பட்டன ஐயா. கண்டிப்பாக அந்த நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். பிள்ளைகள் வழியில் நல்லதொரு ஆதாயம் அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுபமங்கல நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். தூரதேச பயணங்கள் சிறப்பாக அமையும். வெளிநாடு வாழ் மிதுனராசி நண்பர்களுக்கு அருமையான பலன். குரு கடகராசி, கடகராசி நீர் ராசி, வெளிநாடு நண்பர்கள் அந்த வெளிநாட்டு ஸ்தானத்தான் பார்க்கிறார். காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு அவருடைய வீடு மீனம். அந்த ஸ்தானத்தை பார்க்கின்றவள் அங்கே சனி பகவான், அவரும் வக்ரகதியில் தான் இருக்கின்றார். அருமையான நல்ல யோக பலன் ஐயா. மிதுனராசி நண்பர்களுக்கு அருமையான யோக பலன். டபுள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே வேணாலும் காசு கேட்கலாம், எங்கே வேணாலும் பணம் கேட்கலாம். கேட்டது கிடைக்கும், கொடுத்ததும் கிடைக்கும். அதான் சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிற நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் இருக்க போகிறது, இந்த அதிசார பயிற்சியில் இருக்க போகிறது கடகராசி நீர்ராசியில். அதேமாதிரி அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது விருச்சிக ராசி, 6ஆம் இடம் கடன் ஸ்தானத்தை பார்க்கின்றார், அதுவும் நீர்ராசி. கடகமும் நீர்ராசி. 9ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் இடம் அப்படிங்கிற அவருடைய வீடு நீர்ராசி மீனம். ஆக இந்த ராசிகளை எல்லாம் இந்த குருபகவான் பார்க்கின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும்? மிக துரிதமாக அற்புதமாக செயல்பட்டு பண செல்வத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு 100% நன்றாக வேலை செய்யும் ஐயா. அதான் சொல்லிட்டேனே, கடன் தீரப்போகுது. 6ஆம் இடத்தை பார்த்தா கடன் தீரும், நோய் தீரும், நொடி தீரும், எதிரிகள் பிரச்சனை தீரும். இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகளை போய்கொண்டு அதுவும் நமக்கு சாதகமான தீர்ப்புகளைத்தான் கொடுக்கும். யாரும் நம்மளை எதிரியே பார்க்க மாட்டாங்க ஐயா. ஒரு விதத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தையும் குருதாயா பார்க்குறார். அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது எப்படிங்கிறது என்ன விஷயம்? அதாவது நமக்கு என்னென்ன, ஏதாவது ஒரு புதையல் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது லாண்ட்ரி அடிக்குமா, நமக்கு ஏதாவது திடீர் பணவரவு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா. மிதுனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உண்டு. இது கோச்சார பலன்கள் மிதுனராசிக்கு அருமையாக இருக்கின்றது. சுயஜாதகம் மட்டும்தான் அவருக்கு அவங்க சப்போர்ட்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கும். மற்றபடி இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிற 6 இலக்க அதிர்ஷ்டங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 37, 59, 48, 37, 59, 48 இது 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள். இந்த 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா, தற்போது நம்ம அண்டை மாநிலத்தில் ஒரு 12 கோடி ஒரு மிகப்பெரிய புதையல் யோகம் ஓடிக்கிட்டு இருக்குது, லாட்ரி. சப்போஸ் அந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய லாட்ரி பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, ஜஸ்ட் இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு வாய்ப்பு வந்தால் இந்த நண்பரை பயன்படுத்தி பாருங்கள். இதில் கொடுக்கப்பட்ட 6 இலக்க எண்களுக்கும் உங்கள் ராசிக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கும். நெருங்கிய தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக ஜஸ்ட் முயற்சி பண்ணிக்கலாம். இந்த எண்கள் வரிசையாக முயற்சி பண்ணோமா, மாற்றி அமைச்சிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். 0 பொதுவானது, 0 எங்கே வேண்டுமானாலும் சேர்த்துக்கலாம். நண்பர்களே, இது முழுக்க இந்த 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்கில் இருக்கக்கூடிய எண்கள். தாராளமாக பயன்படுத்துங்க. ஒரு வாய்ப்பு பகவான் கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போகிறோமா? ஆனாலும் வழித்தடம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா? ஒரு வழித்தடம் அமைச்சு கொடுக்குறோம், இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதே சில நண்பர்கள் கேட்பாங்க, நீ சொன்ன நம்பருக்கு விழுந்துருமா, அப்போ நீயே அந்த நம்பரை பிடிச்சி எடுத்துலாம்ல அப்படின்லாம் கேட்பாங்க. ஐயா, குரு பகவான் அப்படிங்கிறது போதிக்கக்கூடியவர். அவர் போதிச்சிட்டு நாம் ஊட புகுந்து நீ இவ்வளோவெல்லாம் சொல்கிற இல்லை,
நீ பணக்காரனா இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குற போது இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஆக நல்லா படித்தா கலெக்டர் ஆகலான்னு ஆசிரியர் போதிச்சா, ஏன் நீ நல்லா படித்து கலெக்டர் ஆகிறவன நீ ஏன் வாத்தியார் வேலை பார்க்குறேன்னு நம்ம கேட்க முடியுமா ஐயா? ஒரு ஆசிரியர் போதிக்கத்தான் முடியும். அதே மாதிரி ஜோதிடர்கள் அப்படிங்கிறது ஒரு கணிப்பில் இந்த எண்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மற்றபடி இன்னொரு நண்பர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் லாட்ரி அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. வெளிமாநில வெளிநாடுகள் இருக்கின்றது. அவர்களுக்காகவும் இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன்.